எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு எந்த தாளந்துகளுமே இல்லாமல் அவர்களை விட நான் குறைவானவனாய் என்னுடைய மனசு சொல்லும்போது, என்னுடைய கைகளை போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்திற்கும் படிப்புகிற, என்னை ஞானவானாய் மாற்றுகிற, என்னை திறமசாலியாய் மாற்றுகிற, எனக்கு முன் இருக்கிற இந்த மனிதனை விட என்னை ஆச்சரியமாய் நடத்துகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். அவரிடத்தில் நான் கேட்டேனே ஆனால் நான் இவர்களை விட அதிகமாய் செய்வேன் என்று புரிந்து கொண்டு ஜெபம் பண்ணா, வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவனுக்கு முன் இருந்த ராஜாக்களை பார்க்கிலும் கர்த்தர் அவனை ஐஸ்வர்யத்திலையும் ஞானத்திலையும் கர்த்தர் அவனை தேறினவனாய் கர்த்தர் மாற்றினார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒருத்தர் உங்க வாழ்க்கையில மற்றவங்களுக்கு முன்பாக நிற்கும் போது நீங்க குறைவா ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப குறைஞ்சது மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு இந்த மாதிரி இல்லை, எனக்கு இந்த மாதிரி இல்லை, எனக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே. ஆனால் நான் நம்புகிறேன், அதற்காக கவலைப்படாதீங்க. அதற்காக ஐயோ இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் தகுதியற்றவனா இருப்பேனோ அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இடம் எனக்குரியது இல்லை, நம்ம அப்படிதான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நான் நம்புறேன், அந்த இடத்திலேயே உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்கு தேவன் இருக்கிறார்.